வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் இந்த திரை விமர்சனத்தில் இயக்குனர் விஜய் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய மிஷன் சாப்டர் 1 அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அருண் விஜய் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு கதாநாயகனா. அருண் விஜய் பார்த்திங்கன்னா பல படங்களில் என்னாச்சுன்னா ரொம்ப 20 வருஷமாக என்னாச்சுன்னா கடுமையான போராட்டத்தில் நிறைய படங்களை நடித்து வந்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அவருக்கு என்ன செய்யணும், பெருசாக எந்த படமும் என்ன செய்யணும் கை கொடுக்குறதில்ல. காரணம் அவருடைய ராசியா இல்லை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதை சம்மந்தமான படங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உடம்பை என்ன செய்ய நல்லா ஃபிட்டாக வச்சுருக்காரு. இளமையான தோற்றத்தோடு நல்லா மிடுக்காக ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு நல்ல எஃபெக்ட் போடக்கூடிய ஒரு நபராகவும் நல்ல பெர்ஃபார்மராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல ஒரு படமே ஒரு அமைய மாட்டேங்குது. இவர் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அஜித், விஜய் எல்லாமே பெரிய லெவலில் மாஸ் ஹீரோவாக ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள விட என்ன செய்கிறாருன்னா உடம்பு ரீதியாகவும் சரி, கெட்டப்பு ரீதியாகவும் சரி, ஆள் நல்லா பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கார். இருந்து அவருக்கு படம் ஏன் செட் ஆகலை அப்படின்றது நமக்கு புரியலை. இவர் தேர்ந்தெடுக்கிற கதை அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியலை. இன்னும் நல்ல நல்ல கதைகளை அவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையும் கூட. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கதாநாயகனுக்கு ஒரு மகள் இருக்குது. அந்த மகளுக்கு வந்து ஒரு வினோத நோய். அதை குணப்படுத்துறதுக்காக லண்டன் போகிறாரு. அங்கே லண்டன் போகும்போது என்ன செய்யுதுன்னா, அங்கே ஒரு கும்பலோட வந்து ஒரு சண்டை ஆகுது. அந்த சண்டையில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் போலீஸோடு அவர் மோத வேண்டிய சூழல் வருது. இதனால் அந்த கதாநாயகனை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இதற்கிடையில் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டம் வந்து தீவிரவாதி தப்பிச்சாங்களா, அருண் விஜய் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து லண்டனில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதையே. இந்த படம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு எப்பயுமே வந்து ஒரு தீவிரவாதினா ஒரு முஸ்லீமாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டாக வச்சு பழைய மாடல்லே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதில் என்ன ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் என்ன செய்யுதுன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு 100 பேரை அடிக்கக்கூடிய ஒரு தகுதி இவருக்கு இருக்கும் அப்படின்றத நம்புகிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா பண்ணியிருக்காரு. ஏன்னா அருண் விஜயோட ஆக்ஷனும் அந்த உடல் ரீதியான அந்த கட்டுமஸ்தான உடல் அமைப்பை வச்சுக்கிட்டு அவர் ஃபைட் பண்ணுற விதமும் என்ன செய்யுன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது. ஒரு கட்டத்தில் இதையே திருப்பி பண்ணும்போது போதும்பா சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் இந்த படத்தை வச்சுருக்காங்க. அடுத்தது அந்த படத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஏதாவது நமக்கு ஈர்க்கத்தன்மை நம்ம ஈர்க்கிற மாதிரி ஏதாவது இருக்குமானதா தான் எதுவுமே இல்லை. மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் போட்டிருக்காரு. பெருசாக ஒன்றும் இந்த படத்துக்கு அவ்வளோ எஃபெக்டாகவும் தெரியல. ரொம்ப இறைச்சலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதைக்கு அவ்வளோவோ எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லை. ஏதோ ஒரு படம் அப்படி நகருது அப்படின்ற மனநிலையில் தான் இந்த படம் போகுதே தவிர வேறு எந்த விதமான புதுமையான ஒரு கான்செப்டோ கதையம்சமோ திரைக்கதையான ஒரு வலுவான ஒரு திரைக்கதை எதுவுமே இல்லை. ஒன்லி ஆக்ஷன் ஃபைட்டு இது மாதிரி தான் போயிட்டே இருக்குது. தீவிரவாதிகளை பற்றி காமிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் போதே தவிர அதுக்கு என்ன ஒரு பழைய படங்களில் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு புதுமையான விஷயங்களோ ஒரு ஈர்ப்பு தன்மையும் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. மிஷன் சாப்டர் அப்படின்னு 1 அப்படின்றதுக்கு பதிலாக படத்தில் நிறைய விஷயங்கள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி 1ன்னு கூட வச்சுருக்கலாம். இந்த படத்தை பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.